வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் டோட்டலாக 3003 வேகன்சிஸ் இருக்குது. பட் அந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 382 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி என்னன்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 14க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக பிளேலிஸ்ட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் போஸ்ட்னால் என்ன, இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் அப்ளை பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்ப தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு மே 11லேருந்து 13 வரைக்கும் ஓப்பன் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப இந்த வீடியோவில் நான் என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேனோ எல்லாத்தையுமே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எஸ்எஸ்சியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ssc.gov.in அப்படிங்கக்கூட வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கக்கூட இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்து பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட இங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கக்கூடிய இடத்துல செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து 10 to 20 KB இருக்கணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபில் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அதுதான் இருக்கும். அதில் டைரெக்டாக கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்ததாக நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ அடுத்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ரீஜனில் இருக்க போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் ரீஜியன், நார்தர்ன் ரீஜியன், எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் நீங்கள் எந்த சென்டரில் கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து ஃபஸ்ட் டைம் எந்த போஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரிஃபரன்ஸை அது எடுத்துக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எந்த சென்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் எல்லா போஸ்ட்டுக்கும் காமனான ப்ரொசீஜர். ஓகே, நீங்கள் அடுத்தடுத்து எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மாறி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படின்னா எஸ்ஆர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் எல்லாமே வரும். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி, மதுரை அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் எஸ்ஆர் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். சேலம் நிறையா இருக்குது. ஓகே, புதுச்சேரி. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. நான் ஆல்ரெடி அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் தான் இது வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துருந்தா தான் இது எனேபிள் ஆகும், இல்லைனா இதில் நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இல்லாட்டியுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுல எதுவும் லிமிட்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கே எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். டாக்டர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா இல்லையா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இது வந்து டிசேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ், ஹிந்தி 2 தான். இதில் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, தப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க, இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் ஆனது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறப்போ இந்த பேஜில் தான் வந்து நீங்கள் வந்து வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 24வது பாயிண்டில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது எந்த ரீஜனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே தெரியும், போஸ்ட் கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க.
இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட் கோட் அப்படின்ட்டு CR10126 10226 இந்த மாதிரி இதுதான் வந்து போஸ்ட் கோடு. இதில் சிஆர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் ரீஜியன். ஓகே, சதர்ன் ரீஜியன்னா எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க, என்ஆர்னா நார்தர்ன் ரீஜியன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ரீஜியனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜன்லாலும் அப்ளை பண்ணலாம், சதர்ன் ரீஜனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் சென்ட்ரல் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். அதில் இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் 10426 இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகே, ஸோ 10426. ஓகே, 10426 இங்கே இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டு கூட சூஸ் பண்ணணும். இதில் வரலன்னா சைடில் கீழே வரலாம், இதில் ரொம்ப கீழே வரலாம். ஓகே, நிறையா போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட் கோடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே என்ன போஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஜூனியர் இன்ஜினியர் வெஹிக்கிள் டிசிப்ளினில் இருக்கிறது. அடுத்து வந்து இது என்ன லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஓகே, அடுத்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலும் அதை கொடுக்கலாம். இல்லை கிராஜுவேஷன் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து கொடுங்க. அடுத்து வேற எதுவும் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இதை பிளாங்காகவே விட்டுடலாம். இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை. அதுக்கப்புறம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் ஆர் குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதிலே வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குதா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்னா இதுதான், இது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது, எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நான் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்களோ, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுங்க. என்ன ரேங்க்கில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுங்க. என்ன டியூட்டிஸ் அங்கே பார்த்தீங்க, ஃபோர்மேனாக இருந்தேன், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருந்தேன், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அங்கே வந்து நான் வந்து இந்த ரேங்க்கில் இருந்தேன், இந்த மாதிரி டியூட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பட் நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்களோ அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லையும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ 1 year கேட்டிருக்காங்கன்னா 1 year இவங்க கேட்டிருக்க குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். குரூஷியல் டேட்னா என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் மோர் கொடுத்துக்கிட்டே வரலாம். இல்லை ஒன்று தான் அப்படின்னா 1 மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 30 கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 30க்குள்ளே தான் இருக்குதுன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகே, இல்லை உங்களோட ஏஜ் 30 விட அதிகமாக இருக்குது, நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்னா 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். ஓகே, SC STனா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது, நீங்கள் ஓபிசி SC ST PW கேண்டிடேட்டுங்கிறனால தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்ன கோடோ அதை சூஸ் பண்ணணும். உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணாம் அப்படின்னா இங்கே நோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே எதுவுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் மொபைலில் தான் பண்ணி ஆகணும். மொபைல் ஆப்புக்கான QR கோடு இங்கே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை எஸ்எஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியோட ஆப் வரும். ஓகே, மை எஸ்எஸ்சின்னு ஒரு ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் லாகின் பண்ணணும். லாகின் கொடுத்து லாகின்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இதில் டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதில் மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மை அப்ளிகேஷனில் வந்து இப்போது செலெக்ஷன் போஸ்ட் இது நான் பழைய நோட்டிஃபிகேஷனோடது வச்சுருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முன்னாலே எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டு. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸ் 14ஓடது இருக்கும். ஓகே, மை அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
ஸோ அதுக்கப்புறம் அதில் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு அடுத்தடுத்த பேஜில் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஆதார் ஆத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குதுல்ல, இந்த பேஜ் வரைக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷன் பெண்டிங்னு இருக்குதுல்ல, இதில் வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆயிரும், உங்கள் மொபைலில் காட்டாது. ஓகே, இப்போ மறுபடியும் மை எஸ்எஸ்சி ஆப்புக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். இதில் வந்து வைல் யூஸிங் த ஆப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். அது உள்ள சென்டராக அவங்களோட ஃபேஸ் வர்றப்போ தான் இது க்ரீன் கலரில் மாறும். ப்ளீஸ் பிளிங்க் டு கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் மேலே வரும். அப்போ உங்களோட கண்ணை நீங்கள் வந்து பிளிங்க் பண்ணாலே போதும். 2-3 வாட்டி பிளிங்க் பண்ணாலே வந்து ஃபோட்டோ கேப்சர் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. மறுபடியும் மை எஸ்எஸ்சி ஆப்பில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் இந்த மொபைல் அப்ளிகேஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம். இல்லை வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் லாகின் பண்ணீங்களே அந்த மாதிரி லாகின் பண்ணிவிட்டு அதில் மை அப்ளிகேஷனில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 இருக்கும். அதில் கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் வெப்சைட்டில் பண்ணணும். மொபைலில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி வெப்சைட்டில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த பேஜ் வரைக்கும் வந்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். எதுக்காக இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறது ஒருத்தன், எக்ஸாம் எழுதுறது ஒருத்தன், செலெக்ஷன் ஆகிறது ஒருத்தனாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், இது நம்மளோட சேஃப்டிக்காக தான். ஓகே, நம்மளை மாதிரி படிக்கிற பசங்களை வந்து வேற எவனும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இது நீங்கள் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் வெப்கேம் இருக்குதுன்னு அதை வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே வந்து மொபைலில் தான் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கே வர வேண்டாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துல சொன்ன மாதிரியே இதுக்கப்புறம் நீங்கள் மொபைல்லையே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அப்லோட் சிக்னேச்சர் இருக்கும். சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஃபோட்டோ கூட கேப்சர் ஆயிரும். நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிளைன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிங்க அப்படின்னாலே கேப்சர் ஆயிரும். ஓகே, தொப்பி போட்டிருக்கிற மாதிரி, கண்ணாடி போட்டிருக்கிற மாதிரி, வேறு எதுவும் கண்ணை மறைக்கிற மாதிரி இல்லைனா தலையில் ஃபேஸில் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 6 சென்டிமீட்டர் விட்த்து, 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். 300 dpi ரெசல்யூஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாம் பெர்ஃபெக்டாக வச்சு பண்ணாலும் அப்லோட் ஆகாது நிறைய பேருக்கு. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சுன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிருங்க. இதெல்லாம் நீங்கள் பெர்ஃபெக்டாக வச்சும் எனக்கு அப்லோட் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதே செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14ஓட பிளேலிஸ்ட்டில் வந்து நான் சிக்னேச்சர் அப்லோட் ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இதை பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறோன்னா இந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் ஆகும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலையும் இந்த ஆப் மூலமாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ SC/ST கேண்டிடேட்டாவோ இல்லைனா PWD கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷனே காட்டாது. உங்களுக்கு அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த கேட்டகரியை தவிர்த்து, அதாவது UR, EWS இல்லைனா OBCயில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ மேக் பேமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷனுக்கு 100 ரூபா அப்படிங்க மாதிரி பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு தனித்தனி வீடியோ மேக் பண்ணுவேன். நிறைய வேகன்சி இருக்குது. நான் முடிஞ்சளவு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.